என்னடா கையில ஏதோ ஃபில்டர் மேல வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, ரீசெண்டா நம்ம வாங்கின பாஷ் வாஷிங் மிஷின்ல இன்லெட் ஃபில்டர் வரல. அதுக்காக இந்த வாட்டர் ஃபில்டரை நம்ம செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதுனுள்ள பாத்தீங்கன்னா ஒரு டர்ட் ஃபில்டர் இருக்கு. அது போக இது மாதிரி ஆன்டி ஸ்கேலன் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலா 4 பால்ஸ் இந்த ஃபில்டருக்குள்ள இருந்துச்சு. நம்ம வாஷிங் மிஷினை டைரக்டா ஃபில்டர் இல்லாம கனெக்ட் பண்றப்போ வாஷிங் மிஷினுடைய ட்ரம்குள்ள நமக்கு அந்த சால்ட் டெபாசிஷன்ல வர ஆரம்பிச்சிடும். ஃபியூச்சர்ல அதை கிளீன் பண்றதுக்கு நமக்கு சார்ஜஸ் அதிகமா இருக்கும். அதனால நம்ம இன்லெட் டியூப்ல இந்த ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஆங்கிள் வால்வோடய நமக்கு இது மாதிரி ஒரு அடாப்டர் இருக்கும். அதை ஃபில்டரோட டாப்ல வந்து நம்ம இது மாதிரி டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ண அடாப்டரை நம்ம வால்வோடைய த்ரெட்ல ஃபுல்லாவே டைட் பண்ணி முடிச்சிடணும். டைட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வாஷிங் மிஷினுடைய இன்லெட் ஹோஸ்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி கேஸ்கெட் கொடுத்திருப்பாங்க வாட்டர் லீக் இல்லாம இருக்கக்காக. அதனால டெஃப்லான் டேப் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. டைரக்டாவே நம்ம இந்த ஃபில்டர்ல டைட் பண்ணிக்கலாம். த்ரெட் ஃபுல்லா டைட் பண்ணமே நம்ம டேப் ஓபன் பண்ணிடலாம். டேப் வாட்டர்ல வர டஸ்ட் எல்லாமே இந்த ஃபில்டர்ல உங்களுக்கு கலெக்ட் ஆகிரும். வாஷிங் மிஷினுக்குள்ள அது போகாது. ஆன்டி ஸ்கேலன் பால்ஸ் இருக்கறனால நமக்கு ட்ரம்ல வந்துட்டு அந்த சால்ட் டெபாசிஷன்ல இல்லாம இருக்குங்க. ஃபில்டர்ல அதிகமா டஸ்ட் சேர்றப்ப அதை ஓபன் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோல லிங்க் டேக் பண்ணிருக்க, கிளிக் பண்ணி பை பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.